இப்போ நம்ம மெயின் இஷ்யூ வரும். இப்போ இது பார்த்த உடனே எல்லாருக்கும் ஒரு இது இருக்கும். அதான்பா ப்ரொபோஷனாலிட்டியை வந்து நம்ம மெயின்டைன் பண்றோம்ல. தமிழ்நாட்டுக்கு வந்து இன்னைக்கு 543ல 7.1% ஷேர் இருக்கு. இப்போ அதை வந்து நம்ம 850லயும் அதே 7.2% நம்ம மெயின்டைன் பண்ணுவோம் அமித்ஷா நேத்து சொன்னாரு. அப்படி சொல்றப்போ இப்போ இந்த பில் ஓகே தானே அப்படின்னு எல்லாரும் நம்பலாம். இட்ஸ் நாட் ஓகே. இல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் இருக்கு. கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 82ல எக்ஸ்பிளிசிட்லி ப்ரொபோஷனாலிட்டி வாஸ் ப்ராமிஸ்டு ஃபார் 25 இயர்ஸ். அடுத்த 25 வருஷத்துக்கும் டீலிமிட்டேஷன் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற ப்ராமிஸ் இருக்கு. கரெக்டா? ஸோ அப்போ நமக்கு வந்து 2001ல அதை சொல்லும்போது 2026 வரைக்கும் கேரண்டி சீட் மாற போறது இல்லைன்னு. இப்போ இந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் விச் நீட்ஸ் 2/3 மெஜாரிட்டி இன் தி பார்லிமெண்ட் என்ன பண்ணுதுன்னா இந்த லைனை தூக்கிடுது. அதாவது என்னதுன்னா அடுத்த 25 இயர்ஸ்க்கு அந்த கேரண்டின் அப்படின்னு சொல்றாங்களா, அதை தூக்கிட்டு என்ன இங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ப்ரொபோஷனாலிட்டி இருக்குன்னு சொல்லி இந்த பில்லை வந்து பாஸ் பண்ணிடுறாங்கன்னு வைங்க. கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்க்கு 2/3 மெஜாரிட்டி தேவை, which the government is not having. They need the support of opposition to pass the bill. இப்போ நம்ம அதை பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா இப்போ அடுத்து 2026 சென்சஸ் வரும். 2026 சென்சஸ் வந்த பிறகு அந்த சென்சஸை பேஸ் பண்ணி 29லயோ 30லயோ இன்னொரு டீலிமிட்டேஷன் பண்ணலாம் பை ஜஸ்ட் சிம்பிள் மெஜாரிட்டி இன் தி பார்லிமெண்ட். ஏன்னா கான்ஸ்டியூஷன்ல அமெண்ட் பண்ண தேவையில்லை. கான்ஸ்டியூஷன்ல அந்த 25 இயர்ஸ்க்கான ப்ராமிஸை வந்து லாபகரமா நைஸா நமக்கு யாருக்கும் தெரியாம அந்த லைன் எடுத்துறாங்க. சோ இது எடுத்துட்டு என்ன சொல்றாங்க, ப்ரொபோஷனாலிட்டி வில் மெயின்டைன். ப்ரொபோஷனாலிட்டி வில் பி மெயின்டைன்ட் ஃபார் ஹவு மெனி இயர்ஸ் அத சொல்லல. சோ ப்ரொபோஷனாலிட்டி வில் பி மெயின்டைன்ட் ப்ராமிஸ் பண்ணீங்கல, ப்ரொபோஷனாலிட்டி வில் பி மெயின்டைன்ட் ஃபார் ஹவு மெனி இயர்ஸ் அப்படிங்கிறதும் கான்ஸ்டியூஷன்ல சேர்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் கேன் பி பாஸ்ட். அப்படி ப்ரொபோஷனாலிட்டி வில் பி மெயின்டைன் ஃபார் ஹவு மெனி இயர்ஸ்ங்கிறது சொல்லாம பாஸ் பண்ணிட்டாங்கன்னா இந்த லைன் தான் பார்லிமெண்ட் மே டிட்டர்மைன் பை லா எனி சென்சஸ். சோ பார்லிமெண்ட்ல அடுத்த 2026 சென்சஸ் வந்து வந்துரும். 2030ல பார்லிமெண்ட் என்ன பண்ணும், 2026 சென்சஸை பேஸ் பண்ணி நம்ம புது டீலிமிட்டேஷன் பண்றோம்னு சொல்லுவாங்க. அப்படி பண்ணும்போது தமிழ்நாடோட சீட் நிச்சயமா குறைஞ்சிரும். இதுக்கு அப்ப அதுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி போதும். ஏன்னா அது வந்து ஸ்டாச்சுட்டரி ப்ரொவிஷன் தான், கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கிடையாது. இது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் தேவை. நாளைக்கு சிம்பிள் மெஜாரிட்டியில எந்த டீலிமிட்டேஷன் எவ்வளவு வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ அதை எப்படி கொண்டு வருது? சரி, உமன் ரிசர்வேஷனை முன்னாடி வைப்போம். இந்த பில் வந்து எப்போ பாஸ் ஆகணும் அப்படின்னா அடுத்த 25 இயர்ஸ்க்கு திஸ் ப்ரொபோஷனாலிட்டி வில் பி மெயின்டைன் அப்படிங்கிற லைன் ஆட் பண்ணா எல்லாருமே ஒரு மனதான் இந்த பில்லுக்கு சப்போர்ட் பண்ணலாம்.